Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கேதா ரைஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் ரெசிபி. முதல்ல பாசிப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. இவ்வளோ பருப்பு தேவைப்படாது, கொஞ்சம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இறங்குடா கீழே. நல்லா கோல்டன் கலராக வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசி ஒரு அரைப்படி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா பெரிய ஸ்பூன்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஸ்பூன்ஸ்னா போதும், 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சிடலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ஊரையும் வைக்கலாம், ஊற வைக்காமல் அப்படியே நீங்கள் தாளித்து ஃபௌரன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஒரு கரண்டி போடுங்க, இந்த அளவு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டி போதும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 4 பட்டை போடுங்க, லவங்கம் 4, ஏலக்காய் 4, வெங்காயம் மீடியம் சைஸில் 3. வெங்காயம் வெந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் போடுங்க. உப்பு போடுங்க, கொஞ்சம் நல்லா போடுங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு 8 மாதம் 9 மாதம் குழந்தைக்கும் இது ஊட்டடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோறு பெரியவங்களுக்கு யாருக்காவது வயிறு வலி, அப்புறமா ஆப்ரேஷன் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது கொடுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக நாமளும் சமைச்சு சாப்பிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து புதினாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஒரு 20-25 இலைங்க இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் போட்டுடுங்க. அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் போட்டுக்கோங்க. நல்லா 3-4 வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், வெளியே எனக்கு இது அரிசியும் பாசிப்பருப்பும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இது குக்கர் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 5 லிட்டர் எடுத்துருக்கேங்க. 5 லிட்டர் குக்கர் எடுங்க இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 kg ரைஸ் இருந்தாவே மோஸ்ட்லி ஒரு 4-5 பேர் சாப்பிட்டுக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். வேறு நார்மல் பச்சை ரைஸ்லேயும் ஆக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் ரேஷன் அரிசியில் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நல்லா உப்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு தண்ணி ஊற்றணும்.
1 டம்ளர் ஊற்றிருக்கேன் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துடணும். இப்போ நான் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன், தண்ணி வந்து எவ்வளோ ஆட் பண்ணலான்னு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரிசி எடுத்த அந்த படியிலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு படி போட்டிருக்கோம் தண்ணி. இப்போது 2வது படி, அடுத்தது 3வது படி, அடுத்தது 4வது படி, அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் 5 படி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 படி போட்டிருக்கோம். இந்த அளவு வந்து 5 படி நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த நெட்டு இருக்கு பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே போக வேண்டாம் தண்ணி, இது கீழே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கம்மியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தண்ணி போட்டிருக்கோம், அதில் வந்து உப்பு வந்து கம்மியாகும். இப்போ தண்ணி போட்டுறதுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். இப்போ மூடி போட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி போட்டிருக்கேன். 5 விசில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 விசில் வந்துட்டதும் லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா குக்கர் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் தம் ஆகட்டும். தம்மான பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், தம் ஆகட்டும். அது வரைக்கும் இதுக்கு வந்து சட்னி வந்து விசில் ஒன்று வந்துடுச்சு. இன்னொரு விசில் வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் சட்னி ப்ரிப்பரேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது தொட்டுக்கிறதுக்கு அந்த சட்னி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க போய் சட்னி பார்க்கலாம். கொத்தமல்லி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புதினா நல்லா ஒரு கைப்பிடி. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. வெங்காயம் சின்னது ஒரு 2 போடுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சின்ன தேங்காயில் வந்து ஒரு 4 தேங்காய் எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னிக்கு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா வந்து இப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இந்த கருப்பெல்லாம் போகிற வரைக்கும் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், சீரகம், அரிசி வறுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு தேவையானது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வெங்காயம் போட்டுடுங்க. அப்புறமா புளி ஆட் பண்ணுங்க, தேங்காய் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க. சீரகம், வெந்தயம் வறுத்தது, நார்மல் சீரகம், உப்பு, புதினா ஃப்ரெண்ட்ஸ், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கெட்டியாக இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொழு கொழுன்னு. இது நம்ம பேரில் கேதா ரைஸ் சொல்லுவோம், தமிழ் பேரில் நம்ம கொழு கொழு மசிஞ்ச சாதம். இதெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக வந்துருக்கு. நம்ம 8 மாதம் பேபிக்கும் கொடுக்கலாம்,
நம்ம வயசான 70-80 பேபிக்கும் கொடுக்கலாம், பாட்டிங்களுக்கும் கொடுக்கலாம், தாத்தாங்களுக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து சாப்பிட்டா சமைச்சு பாருங்க. சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கீ ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் இல்லைன்னா கீ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பட்டர் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.